இனிய வணக்கம். என் தமிழ் உறவுகளுக்கு இது உங்களின் குட்டி வரலாறு. மனிதன் உயிருடன் இருக்கின்ற வரையில் தனக்கு இறப்பு என்பதே வரக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றான். சாகாவரம் தன்னுடன் இருக்கும் தன் அன்பானவர்கள் அனைவரும் இறப்பதை நேரில் பார்க்கும் பொழுது சாகாவரம் சாபமாக மாறிவிடுகின்றது. நான் முன்னர் சொன்னது போல் காலம் கடந்த பிறகுதான் மனித இனத்திற்கு ஞானம் என்பது பிறக்கின்றது. நாம் தான் இவ்வுலகில் சிறந்தவர்கள் என்கின்ற எண்ணத்தில் அனைத்தையும் கட்டுக்குள் வைக்கின்றான் மனிதன். அனைத்தையும் இழந்த பிறகுதான் நம்மை போல் இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ இடம் உண்டு என்பதை உணர்கின்றான். சாகாவரம் வேண்டும், அதை எவ்வாறு அடைய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் தேடி உத்னபிஷ்டிமை தேடிச் சென்ற கில்கமேஷிற்கு விடை கிடைத்ததா? உத்னபிஷ்டிம் தற்போது பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய தில்மூன் என்கின்ற தீவில் வாழ்வதாக தெரிந்து அங்கே சென்றான் கில்கமேஷ். பல மாதங்கள் பயணத்திற்கு பிறகு பல மைல்கள் கடந்து வந்த சோர்வினால் நேரடியாக உத்னபிஷ்டிம் காலில் விழுந்து தனது சாகாவரத்திற்கு விடை கேட்கிறான் கில்கமேஷ். உத்னபிஷ்டிமோ, நான் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தேன், எனவேதான் எனக்கு கடவுளின் கருணை கிடைத்தது. நீ நிறைய தவறுகள் செய்துள்ளாய், எனவே உனக்கு கிடைப்பது மிகவும் கடினம். இருந்தாலும் நீ சிறிது கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூறவே அனைத்திற்கும் தயாரானான் கில்கமேஷ். உத்னபிஷ்டிம், இன்றில் இருந்து 6 பகல்கள் 6 இரவுகள் நீ தூங்காமல் தவம் செய்தால் நீ எதிர்பார்க்கும் சாகாவரம் உனக்கு கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தார். விதி விளையாடியது கில்கமேஷின் விஷயத்தில். பயண களைப்பில் முதல் நாளே உறங்கி போனார். விஷயம் தெரிந்த உத்னபிஷ்டிம் மற்றும் ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுத்து இன்னொரு சிந்தனையை கூறினார். அதோ தெரிகிறது பார் குளம், அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட செடியை பறித்து வந்தால் கடவுளிடம் உன் சாகாவரம் பற்றி அறிவுறுத்துவதாக கூறினார். சாகாவரம் என்ற ஒன்றை மட்டுமே தன் முழு நேர சாதனையாக எண்ணிய கில்கமேஷ் விறுவிறுவென்று குளத்தில் குதித்து செடியை பறித்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். சேரும் சகதியும் கைகால்கள் முழுதும் இருக்கவே பறித்து வந்த செடியை கீழே வைத்துவிட்டு கைகால்களை கழுவும் நேரத்தில் பாம்பு ஒன்று அந்த செடியை தின்றது. இனி வாய்ப்பு என்பது இல்லை என்பதை உணர்ந்து கவலையுடன் இருந்த கில்கமேஷிற்கு கருணை கடவுள் சிதுரி சில அறிவுரைகளை வழங்கினாள். அவள் கூறிய சிந்தனை இப்பொழுது வேண்டுமானால் பழையதாக இருக்கலாம், ஆனால் எனது பார்வையில் வரலாற்றிலேயே முதல் மோட்டிவேஷனல் ஸ்பீச். சாகாவரத்திற்கெல்லாம் ஆசைப்படாதே, இருக்கின்ற வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள். ஒயின் குடி, விருந்து சாப்பிடு, நண்பர்களோடு உரையாடு, மனைவியோடு மகிழ்ச்சியாயிரு, குழந்தைகளை கொஞ்சு, மரணம் வரும்போது ஏற்றுக்கொள். இதுதான் மனிதனால் முடியும். வாழ்வது முக்கியமல்ல, வாழ்க்கையை நீ சாதிப்பதும் விட்டுவிட்டு போகிற நல்ல விஷயங்களும் தான் முக்கியம். நீண்ட காலம் வாழ்ந்து சாதாரண மனிதர்களைப் போல் இறந்து போவாயாக என்று வாழ்த்தி மறைகிறாள் சிதுரி. இதன் பிறகு மன அமைதி கொண்டு இறை பக்தியுடன் மக்களின் நன்மதிப்பை பெற்று சிறப்பாக ஆட்சி செய்தான் கில்கமேஷ். அவன் இறப்பிற்கு பாபிலோனிய சாம்ராஜ்யமே கண்ணீர் வடித்தது. கில்கமேஷை பற்றி வரலாற்று ஆதாரம் இல்லை என்றாலும் பகுதி பகுதியாக கிடைத்த களிமண் கல்வெட்டுக்களை கொண்டு கில்கமேஷ் என்ற காப்பியத்தை உலகிற்கு வழங்கினர் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான கிரிட்டிசைசேஷன் எதுவும் பண்ணணும் அப்படின்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.